சீடர்களின் அனுபவம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எம்மாவோஸ் சீடர்களின் அனுபவம். நாம் பெரும்பான்மையாக தியானிப்பது அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று தான் நாம் பார்க்கிறோம், லூக்கா 24:31 பிரகாரம். ஆனால் பிரியமானவர்களே, உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்கு அதுவும் ஒரு காரணம். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? வழியில் நாம் பயணிக்கின்ற பொழுது அவர் நம்மோடு பேசினார். இயேசு நம்மோடு பேசினார். அவர் மறைநூலை விளக்கும்போது, இயேசு கிறிஸ்து மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அப்பத்தினால் இறைமகன் இயேசுவின் உடலினால் வருகிற பிரசனத்திற்கு முன்பதாக அங்கே ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, ஒரு அருள் பொழிவு வழங்கப்படுகிறது. அதுதான் வார்த்தையின் அபிஷேகம். இறை வார்த்தையினால் அந்த சீடர்கள் அபிஷேகிக்கப்படுகிறார்கள். ஆகவே தான் அவருடைய உள்ளம், அவருடைய இதயம் பற்றி எரிகிறது. அபிஷேகம், வார்த்தையினால் உண்டாகிற அபிஷேகத்தால் அவருடைய உள்ளம் பற்றி எரிகிறது, அக்னிமயமாய் மாறுகிறது. பிறகுதான் அவர்கள் அந்த விருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது, அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதைத்தான் நான் திருப்படியில் நாம் அனுதினமும் உலகம் முழுவதும் நிறைவேற்றப்படுகிற உன்னதமான உயிருள்ள திருப்பலி, கல்வாரி திருப்பலியில் பார்க்குறோம். முதலில் வார்த்தை நம்மை சந்திக்கிறது. பிறகுதான் வார்த்தையான கடவுள் மனு உருவானார் அல்லவா, அவர் சரீரம் நம்மை சந்திக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே அந்த எம்மாவோஸ் சீடர்கள் வார்த்தையின் அபிஷேகத்தையும் இறைவனுடைய அப்பம் என்று சொல்லக்கூடிய இயேசுவின் உடலின் வல்லமையை பெற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். நாமும் வார்த்தையினால் உண்டாகிற அபிஷேகத்தையும் பரிசுத்தத்தோடு திருவிருந்தில் பங்கு பெற அனுபவத்தை பெற்று கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.